வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நவ் வந்து பிடிஐ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத போன வீடியோல பார்த்துருக்கோம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அதுல வந்து ஆடியோ வந்து பாதியிலே நின்றுச்சு. நான் ஆல்ரெடி நீங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சில போட்டோஸ் எல்லாமே மாத்திருக்கேன். இப்போ மறுபடியும் அதை வந்து பார்ப்போம். அந்த பிடிஐ மட்டும் நீங்க லாஸ்ட்ல ஆடியோ வந்திருக்காது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்க இது பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் நவ் அப்படின்ற ஒரு போட்டோ இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா இங்கே சர்வீஸ் நவ் அப்படின்றதா இருக்கும். இங்க டோனின்னு இருக்காது. இங்க வந்து டோனின்னு இருக்கா. சோ அதே மாதிரி இங்க தொட்டீங்கன்னா டோனி அண்ட் ரொனால்டோ, கீழே வந்து ரொனால்டோன்னு இருக்கும். இது எப்படி மாத்துறது? இதுல கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். இங்க எங்கெல்லாம் டோனின்னு இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலயுமே உங்களுக்கு சர்வீஸ் நவ் அப்படின்ட்டு இருக்கும். இங்க ரொனால்டோன்னு இருக்க இடத்துல சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இங்க இந்த மண்டவோட மகாலிங்கம் இருக்காருல்ல, இவர் இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு சர்வீஸ் நவ் அப்படின்ற ஒரு போட்டோ மாதிரி இருக்கும். இதை கம்ப்ளீட்லி எப்படி மாத்துறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஆளுன்னு இருக்குல்ல, அதை வந்து இது வந்து நேவிகேஷன் பார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ லைக் நம்ம ஐடிஎஸ்எம் அப்படின்னு எடுத்த உடனே அதுல என்னென்ன மாடியூல்ஸ் வரும் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இங்க என்ன எப்படி அதை வந்து அக்சஸ் பண்றது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ இன்சிடென்ட் டாட் லிஸ்ட் அப்படின்ட்டு நான் போட்டேன்னா அது ஸ்பெல்லிங் தப்பா வருது. ஸோ கரெக்ட். இப்போ வந்து கரெக்ட். இன்சிடென்ட் டாட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதை போட்டுட்டு நீங்க ஒரு என்டர் மட்டும் தட்டுங்களேன். என்டர் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் வரும். இது என்னன்னா நம்ம கிட்ட இருக்க ஒட்டுமொத்த இன்சிடென்ட் ரெக்கார்டு வந்து இப்போ வந்து 67 இருக்கு. ஸோ இந்த 67 இன்சிடென்ட் ரெக்கார்டும் இந்த ஒரு இன்சிடென்ட் டேபிள் உள்ளதான் இருக்கும். இதை வந்து நம்ம இங்க லைக் இன்சிடென்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு போட்டு வரலாம். இல்ல இன்சிடென்ட் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இங்க இருக்க இது வந்து ஒரு கிளிக் பண்ணோம்னா அது வந்து தனியா அந்த மாதிரி வரும். இப்போ லைக் அங்க ஒரு 67 இருக்கு, இங்கேயே இது ஒண்ணு இருக்குன்னா இங்க இவ்வளவு ஃபில்டர் கண்டிஷன்ஸோட இது இந்த மாதிரி வருது. ஆக்சுவலி நான் வந்து போட்டது வந்து இன்சிடென்ட்னு போட்டு செல்ஃப் சர்வீஸ்ல வந்து நான் இன்சிடென்ட்டை போட்டிருக்கேன். பட் இன்சிடென்ட்ல இருக்க ஆள் இதை வந்து நம்ம ஒரு புது டேப்ல ஓபன் பண்ணோம்னா இங்க லைக் 67மே இருக்கும். நம்ம இங்க பார்த்த மாதிரி இங்க வந்து ஃபில்டர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த ஃபில்டர் கண்டிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரிமூவ் நெக்ஸ்ட் கண்டிஷன் இருக்குல்ல, அது தொட்டீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து போயிடும். அப்போ ஒண்ணுதான் இருக்கு. ரிமூவ் நெக்ஸ்ட் கண்டிஷன் இதுவும் போயிடும். அப்பயும் ஒண்ணுதான் இருக்கா. அப்போ ரிமூவ் நெக்ஸ்ட் கண்டிஷன் அதை கொடுங்க. சோ இப்போ ஒட்டு மொத்தமா போனதுக்கு அப்புறம் இங்கேயும் 67 இருக்கு. பட் இங்க வந்து மூணு தான் இருக்கு. எனக்கு இங்க வந்து இந்த ஃபீல்ட்ஸோட நேம் பாருங்க. நம்பர், ஓப்பன், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், காலர், ப்ரியாரிட்டி, ஸ்டேட், கேட்டகரின்னு இவ்வளவு இருக்கு. பட் எனக்கே இங்க வந்து மூணு ஃபீல்டு தான் இருக்கு. லைக் ஓப்பன், நம்பரு, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து வியூ வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் வியூல இருக்கு. அதே நீங்க இங்க இருக்க வியூ வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் வியூல இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம செல்ஃப் சர்வீஸ் வியூல வந்து நம்ம வைக்கலாம்னு பார்த்தா அது இருக்கு. செல்ஃப் சர்வீஸ் இதை தொட்டோம்னா இங்க இருக்க இதுதான் இங்கேயும் இருக்கும். இதே இன்சிடென்ட் டேபிள் தான் இங்கேயும் இருக்கு. பட் இங்க இருக்க வியூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் வியூல இருக்கு. இப்போ இங்க இருக்க வியூ வந்து நம்ம மாத்தலாம். ஏதோ லேண்டிங் பேஜ் அப்படின்ட்டு ஒரு வியூ இருக்கு. இதை வந்து வச்சோம்னா இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ பெருசா இது சிமிலரா தான் இருக்கு. இப்போ வேற எதனா ஒரு வியூ பார்த்தோம்னா ஒர்க் ஸ்பேஸ் வியூவா இருக்கட்டும், எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. லைக் போன வியூல நீங்க பாத்தீங்கன்னா நம்பருக்கு அப்புறமே ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஓப்பன் அதுக்கப்புறம் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ அதுதான் வந்து வியூவோட இதுவும். நம்மளுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஃபீல்டு மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட வியூல. நம்ம இதுக்கப்புறம் வர கிளாஸஸ்ல வந்து வியூ வந்து எப்படி நம்மளே கிரியேட் பண்றது, நம்ம எப்படி கஸ்டமைஸா ஒரு வியூ கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம். அதே மாதிரி இப்போ இன்சிடென்ட் நான் இங்க போடுறேன். லைக் நான் இன்சிடென்ட் நான் வந்த உடனே எனக்கு இவ்வளவு இது காமிக்குதுல. அதே மாதிரி இப்போ ப்ராப்ளம்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்சிடென்ட் பக்கத்துலேயே போட்டா ப்ராப்ளம் அப்படின்றது வராது. இப்போ நான் ப்ராப்ளம்னு போடுறேன். ப்ராப்ளம்னு போட்ட உடனே எனக்கு இவ்வளோ வருது. ஸோ இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதை வந்து நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் போட்ட உடனே இந்த மாதிரி காமிக்கும். இந்த ப்ராப்ளமை வந்து இங்க இருக்க ஆளை வந்து நான் தொடர்ந்து வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இன்சிடென்ட்டுக்கு எப்படி மொத்த ரெக்கார்டும் காமிச்சதோ ப்ராப்ளமோட மொத்த ரெக்கார்டும் இங்க காமிக்கும். இதுலயுமே வந்து நம்ம அங்க பார்த்த மாதிரியே வியூ வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ நான் ஏன் இங்க வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஐஎன்சி அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வரும். அது வந்து இன்சிடென்ட்டோட ஃபர்ஸ்ட் 3 நம்பர். ஸோ லைக் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பிஆர்பி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஒன்னொன்னுத்துக்குமே வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னா சிஹெச்ஜி அப்படின்ற மாதிரி வரும். ரெக்வஸ்ட்டுக்கு ஆர்இக்யூன்னு வரும். ஸோ அதனாலதான் இது ரெண்டுத்தையுமே நான் காமிச்சேன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன்.
இது வந்து நேவிகேஷன் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் பாரை வந்து இங்க வந்து நம்ம ப்ராப்ளம் இல்ல இன்சிடென்ட் ஏதோ ஒரு இப்போ கிளைண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒட்டுமொத்த கிளைண்ட் ஸ்கிரிப்ட்டுமே எனக்கு இங்க வந்து காமிக்கும். லைக் இங்கேயுமே வந்து ஒரு ஃபில்டர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் நம்ம எப்படி ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒட்டுமொத்த கிளைண்ட் ஸ்கிரிப்டும் எனக்கு இங்க காமிக்கும். அதே மாதிரி ப்ராப்ளம் வந்து போட்டோம், ப்ராப்ளம் காமிச்சது, இன்சிடென்ட் போட்டோம், இன்சிடென்ட் காமிச்சது. இப்போ பர்டிகுலரா எனக்கு வந்து ஒரு நம்பரோட நான் டீல் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ஒரு நம்பர் தெரியுது. இப்போ இந்த இன்சிடென்ட் நம்பர் வந்து ஆல்ரெடி இங்க இருக்கு, நான் ரீசெண்டா சர்ச் பண்ணது. இப்போ நான் அதை தொடுறேன். தொட்டா என்ன ஆகும்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, உடனே வரும் இல்ல லேட்டா வரும். வந்துருச்சு. இப்போ இதை போட்ட உடனே எனக்கு வந்து இங்க காமிக்குது பாத்தீங்களா, இந்த நம்பர் வந்து இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை நான் வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த ரெக்கார்டோட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸுமே இங்க வந்து ஷோ ஆகும். இப்போ இதே நம்பரை வந்து நம்ம இங்க போய் பார்க்கலாமா? இதுதான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. யா, இப்போ காலர் வந்து இந்த நம்பருக்கு வந்து டேவிட் மில்லர். இதை வந்து நம்ம இந்த சர்ச்ல போய் பார்த்தோம். இது வந்து குளோபல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பரை போட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா ஒட்டுமொத்தமா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்டா காமிக்காம ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை இங்க எடுத்துன்னு வந்து போடணும். எங்க அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி தான் போட்டு இதை பார்த்துருக்கோம். இதோட இந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் இந்த இன்சிடென்ட் ரெக்கார்டோட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸுமே எனக்கு காமிக்குது. லைக் இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்சிடென்ட் லிஸ்ட்ல இருந்து நான் உள்ள வந்திருக்கேன். ஸோ இது வந்து இப்படி சொன்னா புரியாது, நம்ம கொஞ்சம் இதே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த டேபை நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நான் இப்போ ஒரு ப்ராப்ளம் ரெக்கார்டை வச்சு நான் சொல்றேன். ஸோ ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒன்னொன்னா நம்ம இது பண்ணிட்டு தான் வரணுமா? அது மாதிரி தேடிட்டே வந்து ஆள் அப்படின்னு இருக்கிறத தொட்டாதான் என்னோட ஒட்டுமொத்த இதுவும் வருமா அப்படின்னா இல்லை. ப்ராப்ளம் பக்கத்துல லிஸ்ட்னு போட்டோம்னா இது வந்து ஒரு பேக் எண்ட் நேம் மாதிரி, பேக் சர்ச் பண்றதுக்கு ஒரு பேக் எண்ட் நேம் மாதிரி. அது ப்ராப்ளம் டாட் லிஸ்ட்னு போட்டோடனே இது வந்துருச்சா? ஸோ இந்த ரெக்கார்டை நான் இங்க இது பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு இந்த குளோபல் சர்ச்ல போய் பேஸ்ட் பண்ணி ஒரு என்டர் தட்டினா எனக்கு அந்த ரெக்கார்டு வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணனா மறுபடியும் லோட் ஆகும். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ள இங்க வந்து ப்ராப்ளம் டாட் லிஸ்ட் இது வந்து போயிடும். ஸோ ஆக்சுவலி இது வந்து இன்னும் சுற்றுது. இங்க வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் டாட் லிஸ்ட் அப்படின்ட்டு போட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. ஓகே, லைக் இங்க வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம்ல இருக்கோம். அந்த ப்ராப்ளம் வந்து இந்த நம்ம குளோபல் சர்ச்ல போட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் ரெக்கார்டு உள்ள வந்திருக்கோம். ஸோ இதே ப்ராப்ளம் ரெக்கார்டு வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒட்டுமொத்தமா இருக்க ப்ராப்ளம் ரெக்கார்டோட லிஸ்ட். இது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் ரெக்கார்டு வந்து ஒட்டுமொத்தமா இங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இந்த குளோபல் சர்ச்ல போய் எடுத்தோம். இது வந்து ஒட்டுமொத்த இதுவுமே இங்க இருக்கு. இப்போ இந்த ரெக்கார்டை வந்து நான் என்ன பண்றேன், மறுபடியும் காப்பி பண்றேன். ஸோ இந்த இதுல போவோம், இந்த குளோபல் சர்ச்ல போய் பேஸ்ட் பண்றேன். அது பார்த்தோம்னா இந்த ரெக்கார்டுக்கான ஒரு ப்ராப்ளம் டேபிள் இங்க, ப்ராப்ளம் ரெக்கார்டு இங்க வருது. இதை தொட்டோம்னா இது வந்து இந்த பர்டிகுலர் ரெக்கார்டோட ஒட்டுமொத்த இன்ஃபோவும் நம்மளுக்கு காமிக்குதா? இப்போ இந்த ரெக்கார்டு இங்க இருக்கா, இங்க தொடுங்க. இங்க தொட்டீங்கன்னா அதோட ஒரே ரெண்டுமே ஒண்ணுதான், பட் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்றது தான் டிஃபர் ஆகுது. இது வந்து நம்ம ப்ராப்ளம் லிஸ்ட் அந்த ப்ராப்ளம் டேபிள்ல இருந்து வந்தோம். இப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் நம்பர் தெரியும் அப்படின்னா வந்து நான் இங்க ஸ்ட்ரைட்டா குளோபல் சர்ச்ல போய் நான் பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் கான்ஃபிகுரேஷன் அப்படின்னு போட்டோம்னா 2 இது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுவும் இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் இதுவும் இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமே என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா இது பழைய யூஐ, அதாவது இது வந்து UI 16 அப்படின்ற ஒரு வெர்ஷன், புது வெர்ஷன். இது இது வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது இது பழைய வெர்ஷன். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான், இங்கேயும் இதே தான் இருக்கும், இங்கேயும் இதே தான் இருக்கும். லைக் இது ஒரு நல்ல இதுவாக தான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமாவே இவ்வளவுதான் என்னால வந்து ஸ்க்ரோல் பண்ணவே முடியுது. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஜ் ஹெட்டர் கேப்ஷன் இருக்கும், டோனின்னு வந்து ஒரு இது இருக்கு, இது வந்து டைட்டில் டேப் இது. அதுக்கப்புறம் பேனர் இமேஜ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே தான், அங்க இருக்க அதே தான் இங்க இருக்கும். பட் நம்மளுக்கு ஆடடா நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஃபார் நேவிகேட்டர் அண்ட் சைட் பார், செப்பரேட்டர் கலரு, நேவிகேட்டர் அன்செலக்டட் டேப், டிவைடட் பார் கலரு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இங்க கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிறத நான் எடுத்துட்டு வந்து இங்க ரெட்ல வைப்பேன்,
இல்ல பிளாக்ல வைப்பேன், இல்ல நான் என்ன பண்றேன் அதுவே வந்து கோச்சிட்டு போயிடுச்சு போல இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதையும் நான் எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் வைக்கலாம். பட் நான் இங்க இருக்கிறதே எனக்கு ஓகே தான். இங்க டைம் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸா 12 ஹவர்ஸா இது எல்லாமே வந்து நம்ம இங்க வந்து நம்ம மாத்திக்க முடியும். அதே மாதிரி டேட் ஃபார்மேட் இப்போ வந்து இந்த டேட் ஃபார்மேட் வந்து நம்ம ஊர்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. இப்போ நம்ம வந்து டேட் மந்த் இயர் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து இயர் மந்த் டேட் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை மாத்தணும்னா நம்ம மாத்திக்கலாம். இது வந்து நான் எனக்கு மாத்தணுன்ற ஒரு இது இல்ல. இங்க இந்த இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜ் தான் வந்து நான் அங்க மாத்தி வச்சிருக்கிறது. சரியா? ஸோ இதை வந்து இப்போ இங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் தான் வந்து நான் இங்க மாத்தி வச்சிருக்க இமேஜ். இதை எப்படி மாத்தணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ண உடனே என்னன்னா வந்து இப்போ இங்க போட்டோஸ் எதனா இருக்கா, யா இது வந்து ஒரு போட்டோ தான். இதை இது பண்ண உடனே எனக்கு இந்த போட்டோ மாறிடுச்சு. இப்போ இந்த மண்டவோடு மகாலிங்க இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ ரொனால்டோன்னு இருக்கா, இப்போ என்ன போடலாம் அப்படின்னா சச்சின் அப்படின்ட்டு போடலாம். சச்சின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டோ தப்போ ஏதோ ஒன்று இருக்கட்டும். இப்போ இங்க டோனி இருக்கா, இந்த இடத்துல மெஸ்ஸி அப்படின்ட்டு போடலாம். ஸோ இது எல்லாமே இது பண்ணிட்டோம். இங்க டைம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம மாத்திக்கலாம். ஆனா இங்க இந்தியா வந்து இருக்காது. ஸோ நம்ம ரீஜன் வந்து இங்க பெருசா இல்லை. கனடா, யூஎஸ், யூரோப் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இது வந்து மற்றதெல்லாம் கலர் ஆப்ஷன் தான். இங்க வந்து நம்ம பேரை சச்சின் மாத்திருக்கோம், மெஸ்ஸின் மாத்திருக்கோம், இந்த போட்டோ மாத்திருக்கோம். இது எல்லாமே இது பண்ணிட்டு நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே மாறி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸா கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டோம் இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு. பட் ஆனா நம்ம சேவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ப்ளூ கலர்ல உங்களுக்கு 2 அவார்டு ஒன்று தருவாங்க. அந்த அவார்ட்ல என்ன போட்டிருக்கும்னா நீங்க வந்து அங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கா. அதே மாதிரி நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு போட்டிருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னாலும் ஒன்றும் இருக்காது. அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணோம். இப்போ பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். இல்லை 3 செகண்ட்லேயே வந்துடும். ஆனா இன்னும் வரல. ஸோ 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 எத்தனை சொன்னோன்னு எனக்கே தெரியல. இது ஏன் இவ்வளவு நேரம் சுத்துது? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அங்க எல்லா வேலையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அங்க பார்த்த வேலையோட ரிசல்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்களா இங்க வந்து அந்த மண்டவோடு வந்து இருந்தாரு. அவரை வந்து நம்ம தூக்கிட்டோம். இங்க நான் ஃபர்ஸ்ட் வச்சப்போ டோனி ரொனால்டோன்னு இருந்தது வந்து மெஸ்ஸி அப்படின்ட்டு மாதிரி இருக்கு. இங்கேயும் மெஸ்ஸின்ட்டு மாறி இருக்கு. இப்போ இதை தொட்டோம்னா இப்போ நம்ம ப்ராப்ளம் டேபிள்ல இருக்கிறதுனால அங்க பிஆர்பின்னு வந்து இருக்கு. இப்ப பாத்தீங்களா மெஷின் மாறிடுச்சு. இது வந்து நேட்டிவ் யூஐ அப்படின்ட்டு. இதுதான் வந்து நம்ம உள்ள போன உடனே இதுதான் வந்து ஒரு நார்மலான யூஐ. நார்மலான யூஐ இல்ல, எப்பவுமே இந்த யூஐ தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் போன உடனே நம்ம பாக்குற யூஐ வந்து இதுதான். அதுதான் வந்து இங்க நேவ் யூஐன்னு இருக்குல்ல. ஸோ அதுதான் இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல இப்போ நான் இன்னொரு பார் இதுலயே வந்து நான் ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இல்ல, சர்வீஸ் நோல வந்து நான் இதே மாதிரி இது பண்ணா இப்போ நார்மலா நீங்க மாத்தாம இருந்தீங்கன்னா இந்த மெஷின் இருக்க இடத்துல உங்களுக்கு சர்வீஸ் நவ் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து மெஷின் இருக்கு, ஏன்னா நான் வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன்ல போய் மாத்திருக்கேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாலும் இந்த மெஷின் இருக்க இடத்துலயும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் நவ்னு இருக்கும். இங்கேயுமே நான் வந்து மாத்தினதுனால எனக்கு மெஷின் இருக்கு. இந்த போட்டோ வந்து உங்களுக்கு நார்மலா சர்வீஸ் நவ் அப்படின்ட்டு இருக்கும். நான் இப்போ ஏன் இது இதுவாகுனா இங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் மறுபடியும் அந்த நேட்டிவ் வியூவைக்கே உங்களுக்கு ரீடைரக்டட் வந்துடும். ஸோ இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க அந்த ஸ்கல் போட்டோ வச்சேன். அந்த ஸ்கல் போட்டோல இருந்து இப்போ இந்த இது என்ன போட்டோனே தெரியல. ஸோ இதை வச்சிருக்கேன். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. இதை பார்த்துடலாம். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு தான் நம்ம தான் இவரு. ஸோ ஒரு யூசர், இப்போ நான் வந்து ஒரு யூசர், என்னோட பேர் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? இப்போ என்னோட ப்ரொஃபைல் உள்ள போய் நம்ம பார்ப்போம். நீங்களும் உங்களோட ப்ரொஃபைல் உள்ள போய் பார்த்தாலும் இந்த ஆள் தான் இருப்பாரு. அதே மாதிரி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த பேர் தான் இருக்கும். இது வேணும்னா நம்ம மாத்திக்கலாம். இப்போ ஏதோ ஒரு பேர் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இங்க வந்து டைட்டில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கு, இமெயில்னு இருக்கு, டேட் ஃபார்மேட் இருக்கு, டைம் ஜோன் இருக்கு. நீங்க இங்க உங்களோட பேர் கூட போட்டுட்டு என்ன பண்ணணும்னா அப்டேட்ன்றத கொடுத்தாதான் அப்டேட் ஆகும். லைக் நம்ம அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ல பார்த்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு அங்க சேவ்னு கொடுத்தோம். இங்க வந்து அப்டேட்னு கொடுத்தாதான் உங்களோட பேர் அப்டேட் ஆகும். இப்போ நான் எது ஒண்ணுமே அப்டேட் பண்ண விரும்பல. ஸோ இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா என்னன்னு காமிக்கணும், எனக்கு மறுபடியும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னே தான் காமிக்கும். இப்போ இந்த வியூன்னு இருக்குல்ல, இந்த வியூ வந்து செல்ஃப் சர்வீஸ் வியூ அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இப்போ இங்க மொத்தமா எத்தனை ஃபீல்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த சைடு 5, அந்த சைடு ஒரு 3, மொத்தமா 8 ஃபீல்டு இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம
வேற ஒரு வியூல போய் பார்த்தோம்னா இதுல வந்து யா 5 ஃபீல்டு தான். இன்னொரு இப்போ அதுக்குள்ள போயிடுச்சு. ஸோ யா இந்த வியூ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் போர்ட்டல் வியூ அப்படின்ட்டு இருக்குல்ல, இதுல போனோம்னா லைக் ஒட்டுமொத்த ஃபீல்டுமே இந்த சைடு வரா மாதிரி இருக்கு. இந்த இது வந்து இங்க பார்ட்டிஷன் ஆகி இந்த சைடு இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு நடுவில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். இங்க பாதி அங்க பாதின்னு இருந்தது, இல்ல இங்க ரெண்டு அங்க மூணு இருந்தது, இங்க மொத்தமாவே இந்த சைடு தான் இருக்கு. ஸோ அதுதான் வியூவோட ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா இப்போ நான் வந்து இப்போ ஒரு வியூ நான் வந்து இப்போ மெஸ்ஸி வியூ அப்படின்ற ஒரு வியூ நான் வந்து ஓப்பன் கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன வேணும், எனக்கு வந்து நேம் ஃபீல்டு மட்டும் தான் என்னோட வியூல வேணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் தனியா வந்து நேம் வியூவோ இல்ல மெஸ்ஸி வியூவோன்னு ஒரு பேர் ஒரு வியூக்கு கொடுத்து நான் வந்து அதுல நேம் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கும். லைக் என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து அது நேம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு மட்டும் தான் இருக்கும். அதான் வந்து வியூவோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ யா நீங்க வந்து பேர் மாத்தணும்னா இங்க பேர் மாத்திட்டு நீங்க அப்டேட் கொடுத்தாதான் இதுவாகும். இந்த செட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டுலாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே இப்ப பண்ண வேணாம். ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் கான்ஃபிகரேஷன், இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், இந்த நேம் இந்த போட்டோ மாத்துறதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருக்கோம். லைக் இந்த பிடிஐல இருக்க நம்மளோட பர்சனல் இன்ஃபோ வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு இல்ல அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து யூசர்னா என்ன, சர்வீஸ் நவ்ல யூசர்னா யாரு, யூசர் என்னென்னலாம் பண்ணுவாங்க. ஸோ யூசருக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ரோல் இருக்கு. யூசருக்கு வந்து நம்ம ரோல் எல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த யூசரை வந்து ஒரு குரூப்ல நம்ம போடலாம். இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணா பெஸ்ட் ப்ராக்டிஸ், இதை வந்து நிறைய விதமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோலை வந்து ஒருத்தருக்கு அசைன் பண்ணிட்டு அவரை குரூப்ல போடலாம். இல்ல குரூப்ல வந்து ஒரு ரோல் நம்ம கொடுத்தாலே அந்த ரோல் இருக்கிற எல்லா யூஸுமே அதுக்கு வருவாங்க. இதை எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணா பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ யா ஸ்டே டியூன்ட், அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.